ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து துபாயில் வந்து உங்களுக்கு வந்து நான் பேரிச்சம்பழம் கேட்ட போகிறேன். இங்கே வந்து பேரிச்சம்பழம் தான் நிறையா இருக்குமே. அதனால் நிறைய பேர் நான் வந்து இந்தியாவுக்குலாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறேன் இங்கேருந்து வாங்கி அனுப்பிச்சிக்கிறேன்னா இங்கேருந்து பெரிச்சு இதெல்லாம் அதெல்லாம் என்னமா சொல்கிறாங்க, அது பேரிச்சம்பழம் கிடையாது, ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஈச்சம்பழம் இது நானே மாற்றி சொல்கிறேன். பேரிச்சம்பழம் எப்படி இதுன்னு அவங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இங்கே வருங்க, சின்னோண்டு மரத்திலே எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து இப்படி தான் இருக்குமே. இதில் கட்டி வலை போட்டு தொங்க விட்டு இதை வந்து சேஃபாக கட்டி வச்சுவாங்க. இதில் பழுக்கிறது ஃபுல்லாக வந்து இங்கே வந்து சேவ் ஆகிடும், இதுலேருந்து எடுத்துக்குவாங்க. இதை பாருங்க, ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காயை பார்த்தீங்களா, வா எப்படியும் ஒரு கொலையை வந்து ஒரு 20 கிலோட்டா வெயிட் இருக்கும்போது அவ்வளோ தரங்குது. ஒரு மரத்தில் எத்தனை கொலை வந்து இருங்க, 1 2 3 4 5 6 கொலை இருக்குதுப்பா. எவ்வளோ பெருசு. இங்கே வருங்க, இதில் பழுத்ததும் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குதா. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் பழுக்க ஆரம்பிக்கும் வெயில் டைமில். அதனால் நிறையா இருக்குது. இது வந்து இப்படி தான் வந்து இங்கே வந்து துபாயில் வந்து சேஃபாக வந்து கட்டியை தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. மரம் ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு ஹைட்டு தான் இருக்குது, இடுப்போட ஹைட்டு கிடையாது அதிகம். அவ்வளோதான், அதுக்கே வந்து இவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குது. இதை வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பேரிச்சம்பழம் தெரியலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதாண்டா பேரிச்சம்பழம், துபாயில இப்படிதான்டா இருக்கும். நீங்க எல்லாம் சொல்லுங்க ஈச்சம்பழம். அது ஈச்சம்பழம் கிடையாதா, பேரிச்சம்பழம். பார்த்துக்கு மச்சா எப்படி இருக்குது பாத்தீங்க. இப்படிதான் இருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா பாய்.